செல்லாரண புத்தகத்தோட முக்கியமான கருவு நான் வந்துட்டேன். இந்த புத்தகம் இந்த கருவிலேருந்து உருவாயின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரேவதி வந்து தீக்குளிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனை சேர்த்துருவாங்க. முதலுதவி பண்ணுவாங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் அந்த அரசு மருத்துவமனை உடல் வந்து தீக்காயத்தில் எரிச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அரசு மருத்துவமனை அங்கே சேர்த்துருவாங்க. தகவல் அவங்க அம்மா அப்பாவுக்கு, அவங்க நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு எல்லாருமே தகவல் தெரிஞ்சிடும். ஸோ ஒருத்தர் வந்துடுவாங்க. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரேவதியை பார்க்கறதுல அவர் ஹஸ்பண்ட் ரவி பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மது போதில் அவர் நண்பர்களோட ஆட்டோ நண்பர்கள் கூட ஒரு கூட்டமாக அவருக்கு பாரு. ஏன்னா இப்போ பொண்ணு எரிஞ்சு போயிடுச்சு, வந்தால் கண்டிப்பாக நம்ம சண்டை போடுவாங்க, போலீஸ் உங்களை அடிப்பாங்க, எல்லாம் கேஸ் கொடுப்பாங்க, இந்த பிரச்சனை ஒன்று அவருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஸோ அவர் ஆட்டோ டிரைவர் நண்பர்கள்லாம் வந்து அவங்க ஒரு போஸ்ட் மாதிரி வந்து நிற்பாங்க. ஸோ இவங்களும் ஒருத்தர் வந்து ரொம்ப வரவில்லை, ரொம்ப தகவல் வருவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து ரேவதி அம்மா அப்பா சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்க ஒரு வேன் எடுத்து வந்துடுவாங்க. இப்போது ரேவதி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தலைமையாளர்னால அவங்களும் பணிபுரிஞ்ச ஆசிரியர்கள் நண்பர்கள்லாம் ஒரு வேன் எடுத்து வந்துடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவர் அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தேர்வு இல்லாத அந்த மாதிரி இவங்க கூட்டமே ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும். ஸோ முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரேவதியை பார்க்குறதெல்லாம் பண்ணாங்க. என்னன்னா அரசு மருத்துவமனையில் வந்து இந்த உடல் வெந்து போச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த தொற்றுலாம் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அந்த வார்டில் வந்து பார்த்திங்கன்னா உடல் எரிஞ்சு கருகி போன எல்லாரும் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஸோ அதனால் தொற்று வந்து யாரையும் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த உடல் வந்து எரிஞ்ச தீக்காயம் முன்னேற்றம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேறு வார்டுக்கு மாற்றி பார்க்குற சொந்தமாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு 3 நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ரவியெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட நினைப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க. இப்போ இவங்க ரேவதியோட அப்பா தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துலேருந்து கேஸ் கொடுத்துட்டு காவல்துறையெல்லாம் வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நண்பர்களும் அதேமாரி நிறையா பேசி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா எப்படியா இருந்தாலும் ரவி தான் ரேவதியை போய் கொடுப்பான். அவன் தான் அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணான். இந்த பொண்ணை வந்து இப்படி இன்னைக்கு தீப்பிடிச்சி இறந்து போகிற அளவுக்கு போயிட்டான், இவனை ஜெயிலில் போட்டு பனிஷ் பண்ணுறதுலாம் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அவங்க அம்மா, ரேவதியோட அப்பா, அவங்க அண்ணன் எல்லாருமே ஒரு தரப்பாக பேசி அவங்க காவல்துறை புகார் கொடுத்து காவல்துறை வந்துட்டு இருக்கோம். காவல்துறை எப்போதும் தான் விசாரிப்பாங்க இந்த கேஸை பற்றி அப்படிங்களா, சரி நாங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருவாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி கேஸை பார்ப்பாங்க. வேறு பொண்ணு வந்து படிக்காத மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்துருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. நாளைக்கு பிரச்சனைங்கிறப்ப எங்களை ஆக்ஷன் எடுத்து உள்ளே போட சொல்லலாம், எப்படி பண்ண முடியும். குற்றப்பத்திரிகையில் வந்து நம்ம வந்து சம்மந்தப்பட்ட குற்றங்களுக்கான ஆதாரங்கள் தான் உள்ளே போடுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிட்டு வச்சுக்குவாங்க. ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆட்டோக்கு அவருக்கும் ஒரு போஸ்ட் மாதிரி நம்ம ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க தரப்ப சொல்கிறதெல்லாம் இங்கே ஒரு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு நினைக்கிறேன் அந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வந்து ரேவதியை பார்த்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ரேவதியோட அப்பா தான் பார்க்க போவாங்க. ஸோ ரேவதி அப்பா அவரோட அண்ணன் இவங்கெல்லாம் பார்க்க போவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த உடல் எப்படி இருக்குன்னா இந்த உரிச்சு போட்ட கோழி இருக்குல்ல அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வெந்து அப்படியே பார்க்கறதுக்கு தூரமாக சொல்லி அவங்கலாம் ரொம்ப கதறிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்க்க போவார். அவங்க அப்பா பார்த்துட்டு கல்யாணத்துலேருந்து அவங்க அப்பா ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்தாலும் அழுகலாம் மாட்டார். ஆனால் இந்த பொண்ணு வெந்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப கதையை அழுதுருவார். இல்லை ரொம்ப கதையை அழுதுருவார். சார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் காசுலாம் என்ன பண்ணுறது, என் பொண்ணை காப்பாற்ற முடியலையே, என்கிட்ட எது இருந்தால் கூட பணம் காசு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அந்த வார்த்தை தான் செல்லாத பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த புத்தகத்தை தலைப்பு வச்சுருப்பார். அந்த அரசு மருத்துவமனையில் அந்த உடல் வெந்ததுக்கப்புறம் இந்த அரசு மருத்துவமனையில் என்னென்ன நடக்குது, எப்படி குற்றப்பத்திரிகையெல்லாம் அந்த கேஸை விசாரித்து எழுதுகிறாங்க, எப்படி இது முடியுதுங்கிறது தான் இந்த கதையோட அடுத்த வர தொகுதியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.